பலாசுளை புட்டு ரெசிபி வந்து போட்டிருந்தேன். எல்லாருமே வந்து சூப்பராக வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் இன்றைக்குள்ள முத்துக்கள் பார்த்தீங்கன்னா, ஆராத்திய சமையல், நிக் கிச்சன், அம்மாயி வீட்டு சமையல், எஸ்ஆர் அம்மா கிச்சன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஸ் வியூ, குட்டி விவசாயி. ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து ஸ்ரீஸ்வி அம்மா வீட்டு சமையலுக்கு அவங்க ரெகுலராக வந்து நான் என்ன சொல்கிறேங்கிறத புட்டு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பு ஒன்றி அனாதை சேனல், விஆர் மல்லிகா பழனிசாமி, மேங்கோ சிட்டி கிச்சன், ஹாசினி உலகம், ஹனி ரங்கோலி, ராமஜியம், விபி கணேஷ் தமிழ், சரவணாஸ் கிச்சன். ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்க வீட்டுக்கு போகாதவங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி. வெல்கம் பேக் டு மை சேனல் Abactive Green. திஸ் இஸ் அபிஷா. பார்த்தீங்கன்னா நான் பால்கனி கார்டனில் தான் நின்றுட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதுதான் பிரண்டை கொடி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரண்டை வச்சு ஒரு உருண்டை தான் வந்து பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உருண்டை. ஸோ அந்த உருண்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அப்போ வீடியோக்குள்ளே போயெல்லாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா பிரண்டை வந்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் வந்து என்னோட பால்கனி கார்டன் காமிச்ச டைமில் சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன கணுக்கள் கிடைச்சாலே வந்து ஈஸியாக வளரக்கூடியதான் இந்த பிரண்டை. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கயர் கட்டி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அப்படி அழகாக வந்து தொங்கிட்டு இருக்கு. என்னோட பால்கனி கார்டனுக்கு அழகு சேர்க்கறது அப்படின்னால இந்த பிரண்டை தான். பிரண்டையோட சத்துக்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதான். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இது வந்து மூட்டுக்கள் மாதிரி, நம்மளோட எலும்புகள் மாதிரி இருக்கிறனால மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதிலே வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதிலே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சோம் அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் சாப்பிடக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான உருண்டை தான். ஸோ முதல்ல வந்து ஜஸ்ட் வந்து இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சதான், இருந்தாலும் ஜஸ்ட் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. பிரண்டையில பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய இந்த மாதிரி 4 அந்த லைன் போட்ட இதுதான் வந்து நம்ம நார்மலி வந்து சாப்பிட்றது. இதற்கு வந்து வஜ்ரவல்லி அப்படிங்கிற பேர் உண்டு. இந்தியா மட்டும் ஸ்ரீலங்காவில் வந்து இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எலும்புகளுக்கு வலுப்பெறும் மட்டும் கிடையாது, நம்மளோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளோட வாய் துர்நாற்றங்கள், பல் வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த நோயானாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நார்மலி வந்து ஒரு வீக்கில் பார்த்தீங்கன்னா 2 நாளாவது யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து கொழுப்புகள் தங்கி வந்து ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த பிரண்டை சாப்பிட்றதுனால மாறும். நம்மளோட உடம்புல வந்து இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பிரண்டைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து துவையல் பண்ணலாம், இதில் வந்து ஊறுகாய் வந்து பண்ணலாம். அதே மாதிரி இதை வந்து சும்மா வந்து நம்ம வதக்கி அரைச்சி நெய்யில் கூட காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்றது உடனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தெம்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ சத்துக்கள் மிகுந்தது தான் இந்த பிரண்டை. ஸோ அதே மாதிரி இந்த பிரண்டை வந்து அரிப்புகள் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த நுனி பாகத்தில் இருந்து ஒரு 3 கணுக்கள் மாதிரி எடுக்கணும். ஆனால் நார்மலி சொல்கிறாங்க முத்தனை பிரண்டை தான் வந்து ரொம்ப ரொம்ப சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் முத்தனை பிரண்டையில் அதிகமாக வந்து அரிப்புகள் இருக்கும். ஸோ நாம் வந்து நார்மலி வந்து குக்கிங் பண்ணுறது இந்த திளிராக பார்த்து ஒரு 3 கணுக்கள் இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருந்து வேறு சிகரங்களும் வந்து அதிகமாக வரும். பாருங்கள், என்னோட இது அப்படியே இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணனால பாருங்கள் என்னோட பிரண்டையோட அழகை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே தொங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுலேருந்து சிகரங்கள் வர டைமில் இன்னும் வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டனில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான பிரண்டை எடுத்துடலாம் வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா என்னோட பிரண்டையில் வந்து பூ விட்டுருக்கு. ஃபஸ்ட்டாக வந்து பூ விட்டதான் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரண்டை பூ. இது வந்து முட்டுக்கள் தான் வந்து பூ வந்து விரியலை இன்னும். ஸோ நம்ம கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சூப்பராக வந்து பாருங்கள் பிரண்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது தெளிப்பாகம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கையில் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் வந்து தேய்ச்சிட்டு இது பண்ணுங்கள், இல்லைன்னா கை வந்து அரைக்கும். ஸோ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் வாங்க. ஸோ கையில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவியாச்சு. இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு கணுக்கில் வந்து எடுத்துக்கோங்க. இலையை வந்து மாற்றிட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா அப்படியே வரும் பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி நாலா பக்கமும் இழுத்து எடுத்து. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நான் இலையோடு சேர்த்து தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இலை வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. சும்மா வந்து இந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு வதக்குறீங்களோ அந்த அளவு அரிப்புத்தன்மை மாறும், இல்லைன்னா தொண்டை வந்து அரிக்கும். ஸோ அதனால் ஸோ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு, அதில் வந்து வதக்கிக்கலாம். ஸோ நல்லாவே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பிரண்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள். கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆற விட்டு நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் போட்டுக்கோங்க. இதில் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்து போட்டு லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. இது எதுக்கு திருப்பியும் வதக்குறோம் அப்படின்னா, அந்த அரிப்புகள் இருந்ததுன்னா தொண்டை வந்து அரிக்காமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ இது வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லாவே வந்து வதக்கி எடுத்தாச்சு. இதில் வந்து எண்ணெய் வேணும்னா வேறு தேவை கிடையாது. ஏன்னா அந்த பேன்லேயே வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்திருக்கும் தெரியுமா, அந்த எண்ணெயிலே வதக்கிட்டாலே போதும். நான் வேறு எண்ணெய் எதுவும் விடலை. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ அதுக்குள்ளாடி நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து காய்ச்சி எடுத்துடலாம். வெல்லம் வந்து உங்களுக்கு இனிப்பு வந்து எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து இந்த வெல்ல பாகுலாம் தேவை கிடையாது. சும்மாவே வந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்துட்டா போதும். ஸோ இப்போ வந்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து வடிகட்டிடலாம். கண்டிப்பாக வந்து வடிகட்டணும், மணல் தூசெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. திருப்பியும் வந்து இதே வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சுக்கோங்க, கொதிக்கட்டும். ஸோ திரும்பவும் வச்ச வெல்லம் வந்து நல்லாவே வந்து கொதிச்சிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வதக்கி வச்சுருக்கிற பிரண்டையை வந்து போட்டுடலாம். ஸோ போட்டு நல்லா வந்து கலரி கொடுத்துக்கோங்க. ஸோ பிரண்டையை வந்து போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரவை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ரவையை போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. கட்டை பிடிக்காமல் கலரி கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் வந்து அந்த நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து அது வெந்து வரணும். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் உருண்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு தண்ணி எடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த அளவு நீங்கள் ரவை எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நம்மளோட அந்த ரவை போட்ட பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வரும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் வந்து தேங்காய் பூவை போட்டுக்கோங்க. தேங்காய் பூவை போட்டு எல்லாமே வந்து நல்லா வந்து சேர்த்து கலரிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆன பிறகு நெய்யோ இல்லை கொஞ்சம் வந்து எண்ணெயை வந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஏற்கனவே வந்து எண்ணெயில் தான் வதக்கியிருக்கோம். ஸோ பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கலரிட்டு கொஞ்சம் வந்து ஆற விட்டு உங்களுக்கு வந்து உருண்டை பிடிச்சி அழகாக வந்து வந்துடும். ஸோ சிறு சூடாக இருக்கிற டைம் வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 1 டே வந்து வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குட்டி வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும், அதே மாதிரி பசங்களுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப அந்த இனிப்பாக இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸுக்காக இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பிரண்டை உருண்டை வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கேசரி அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ சாப்பிட்டு பார்ப்போமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரண்டையோட அரிப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. அது நான் சொன்ன மாதிரி அந்த பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நீங்கள் வந்து நல்லாவே வந்து ஃப்ரை பண்ண மாதிரி பிரண்டை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்டையில் வந்து அரிப்புகள் வராது. நார்மலி வந்து அந்த ஒரு உருண்டை வந்து பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அரிப்புகள் இல்லாமல் இருக்கிற ஒரு சூப்பரான ஹெல்த்தியான எல்லா வயதினருக்கும் எல்லா நோயாளிகளுக்கும் சாப்பிடக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரண்டை உருண்டை வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரண்டை கொடியை வந்து எல்லாரோட வீட்லேயும் வளர்க்குறதுக்கு பாருங்கள். பிரண்டை கொடி ஒரு சின்ன கண்ணு கிடைச்சாலே போதும் வளர வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரண்டை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபின்னு கிடையாது, எல்லா ரெசிபியும் வந்து பண்ணி சாப்பிடுங்க. வீக்லி வந்து ஒரு 2 நாளாவது பிரண்டை வச்சு ரெசிபிஸ் வந்து பண்ணி எல்லா வயதினருக்கும் சாப்பிடலாம். அதே மாதிரி முதியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது.
ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்க கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங், டிக்டாக் கலெக்ஷன் மாதிரி டிஃப்ரெண்டாக வந்து போட்டுட்ருக்கேன். செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டு விட்றேன், தேவை இருக்கவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான ரொம்ப ஸ்பெஷலான ஹெல்த்தியான ஒரு பிரண்டை உருண்டை எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோழி கத்தி விடல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை.